ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபால் டைரி ஃபார்ம். நம்ம கோபால் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டேகுளத்தில் அமைஞ்சிருக்கு. நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்க கூட இடம்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டேகுளத்தில் அமைஞ்சிருக்கு. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்தீங்கன்னா, டாப் குவாலிட்டியில் ஜெர்சியில் தலையீத்தில் 2வது ஈத்து கிடைகளில் டாப் குவாலிட்டியில் ஹை ஈல்டிங்கில் உள்ள பசு. ஜெர்சியிலே ஒரு சுத்தபத்தமாக உள்ள மாடுகள், ஒரு ஃபார்முக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, நல்ல ஃபேட் எஸ்என்எஃப் கண்டனோடு இருக்கக்கூடிய ஜெர்சிகளில் டாப் குவாலிட்டியில் உள்ள மாடுகள் அவைலபிளில் இருக்குது. எல்லா வகையிலையும் உள்ள நல்ல சுத்த பத்தத்தில் ஜெர்சியில் ஒரு நல்ல மாடு ஒரு 20 லிட்டர் கறக்க மாதிரி எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஏற்ற மாடுகளில் ஜெர்சியில் உங்களுக்கு பார்க்கவே தெரியும், நல்லா அருமையாக உள்ள மாடுகள். ஜெர்சியிலே ஒரு 20 லிட்டர் ஒரு 18 லிட்டர் ஜெர்சியில் ஹை எல்டிங்கில் கறக்கக்கூடிய பசு வேணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பசுகளை தேர்ந்தெடுக்கலாம். நல்ல வெயில் கிளைமேட்டுக்கு எந்த ஒரு வெயிலாக இருந்தாலும் தாங்கக்கூடிய பசுகள் எல்லாமே நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுகள். அது மாதிரி நம்மகிட்ட எல்லா டைப்பில் உள்ள மாடுகளும் இருக்குது. ஜெர்சினா மாடு பார்க்கவே நல்லா ஒரு ஃபார்முக்கு நல்லா ஃபேட் எஸ்என்எஃப் கண்டனோடு எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த 4 ஜெர்சியுமே கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுகள் எல்லாமே ஹெச்எஃப் ஜெர்சி கிராசிங்கில் உள்ள மாடுகள், எல்லாமே நல்லா ஈல்டிங்கில் உள்ளது. ஹெச்எஃப் ஜெர்சி, பிளாக் ஜெர்சி எல்லா வகையில் உள்ள மாடுகளும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்தடுத்து உள்ள மாடுகளோட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுறேன். பிடித்திருந்த டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். யாருக்கு எந்தெந்த மாடுகள் பிடிச்சிருக்கோ அந்த மாடுகளோட டீட்டெயில்ஸ் இது போக எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருந்தாலும் சரி, கால் பண்ணினாலும் கேளுங்க, மாடுகளுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுதேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எங்கே வேணாலும் ஜாயிண்ட் வாடகையிலே கம்மி பண்ணி டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா, ரெண்டுமே 2வது ஈத்து 6 பல்லு, ரெண்டுமே 2வது ஈத்து 6 பல்லு. மாட்டுகளோட கறவைகள்னு பார்த்திங்கன்னா, இந்த ஜெர்சியில் டாப்பில் உள்ள பசுகள், ஜெர்சியில் நல்லா டாப் குவாலிட்டியில் உள்ள பசு. இந்த பசுலாம் இந்த லெஃப்ட் சைடு போகிற பசு ஜெர்சியிலே ஒரு 20 லிட்டரு 22 லிட்டரு எதிர்பார்க்கக்கூடிய பசு. தலையீத்திலே 6 பல்லு தான். 2வது ஈத்து 6 பல்லு கிடையாது. நல்ல வெள்ளை கொம்பு, நல்ல மடிசெட்டு மாடு. இன்றைக்கி நாளைக்கு குட்டி போடக்கூடிய பருவத்தில் நிற்கி மாடு. இன்றைக்கி நாளைக்கு குட்டி போடக்கூடிய பருவத்தில் நிற்கி. 2வது ஈத்து 6 பல்லு, 2 பக்கம் சின்ன பல் நிற்கி. 2 பசுக்குமே 2 பக்கமே கடமுளப்பு பல்கள் நிற்கி. மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா, 2 மாடுமே குறைஞ்சது ஒரு 18லேருந்து ஒரு 20 லிட்டர் ஸ்வேராக கறக்கூடிய. இதில் இந்த ஜெர்சி ஒரு 22 லிட்டர் பக்கம் கறக்கூடிய பசு. ஜெர்சியிலே நல்ல டாப்பில் உள்ள ப்ரீடு, ஹை எல்டிங்கில் உள்ள பசு. அது மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. மாடு இன்றைக்கி நாளைக்கு குட்டி போடக்கூடிய பருவத்தில் இருக்குது. நல்ல ஷாக்கு கணக்காக மாடி எடுத்திருக்கு. பாலோட எஸ்என்எஃப் கண்டென்ட் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா அருமையாகவும் இருக்கும். நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. நல்ல ஜெர்சியில் டாப் குவாலிட்டியில் மாடு வேணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த 4 மாட்டில் எந்த மாட்டைனாலும் தேர்ந்தெடுங்க, இல்லை 4 மாட்டை வேணாலும் தேர்ந்தெடுங்க, பண்ணைகளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடையரின்னு பார்த்திங்கன்னா, ரெண்டுமே தலையீத்து கிடையரி. தலையீத்தில் இந்த கிடையரி 4 பல்லு கிடையரி, இது 2 பல்லு கிடையரி. மாடுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டுமே இந்த ஜெர்சி கிடையர்களும் இன்றைக்கி நாளைக்கு குட்டி போடக்கூடிய பருவத்தில் இருக்குது. தலையீத்திலே டாப் குவாலிட்டியில் உள்ள கிடையரி 2 கிடையரியுமே. ஜெர்சியில் இப்படி 4 மாடுமே எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அவ்வளோ ஒரு அருமையான மாடு, மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, நல்லா எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசுகள். ஜெர்சியில் தலையீத்திலே ஒரு 18 லிட்டர் 20 லிட்டர் 18 15 குறைவில்லாமல் கறக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த கிடையர்களை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு கவலை வேண்டாம். நல்ல பொருள், பல் பாக்கியோடு இருக்குது. நல்ல கிடையரி, ஒரு பண்ணைக்கு அருமையாக இருக்கும். பண்ணைகளுக்கு தேர்ந்தெடுக்கவங்க இந்த 4 ஜெர்சியுமே தேர்ந்தெடுக்கலாம். நல்ல அருமையாக உள்ள மாடுகள், நல்ல மடிசெட்டு. 4 மாடுமே இன்றைக்கி நாளைக்கு குட்டி போடக்கூடிய பருவங்களில் இருக்குது. ஜெர்சியிலே இப்படி ஒரு குவாலிட்டியாக ஒரு லட்சணம். அந்த மாட்டோட கால்கை துப்புரவு, 4 காம்பு துப்புரவு, வால் பாருங்கள், நல்ல வால் நெடுப்போம், எல்லா வகையிலையும் உள்ள பசுகள். நல்ல தொப்புள், அவ்வளோ ஒரு அருமையாக உள்ள மாடுகள். ஜெர்சியில் நல்ல மாடு வேணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த கிடையர்களை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா, 2 மாடுமே நல்ல ஒன்று போல் மோட்டியில் இருக்குது. ஜெர்சியில் மோட்டியில் நல்ல ஒரு வீட்டுக்கு அம்சமாக கை கடக்கமாக ஒரு மாடு வேணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த 2 ஜெர்சியுமே தேர்ந்தெடுக்கலாம். ரெண்டுமே குட்டி போடுறதுக்கு ஒரு 4 நாள் 1 வாரம் டேட்டுக்குள்ளே இருக்குது. 2 மாடுமே 4 நாள் 1 வாரம் டேட்டில் குட்டி போடக்கூடிய மாடு. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட ஜெர்சி மோட்டி டைப்பு, வீட்டுகளுக்கு நல்ல அம்சமாக இருக்கும். வீட்டில் ஓரளவுக்கு மீடியமாக உள்ள மாடுகள் எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஜெர்சியை தேர்ந்தெடுக்கலாம். வீட்டுக்காக இருந்தாலும் சரி, பண்ணைக்காக இருந்தாலும் சரி, நல்லா அருமையாகவே இருக்கும். ரெண்டுமே 2வது ஈத்து 6 பல்லு தான். இளம் மாடுகள். ஒன்று செவலை போரில் இருக்குது, ஒன்று செவலையில் இருக்குது. நல்ல பசு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடையரின்னு பார்த்திங்கன்னா, தலையீத்து கிடையரி 2 பல்லு. மாடு குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 10 நாள் டேட் இருக்குது. தலையீத்து கிடையரி 2 பல்லு. ஒரு மீடியம் சைஸில் உள்ள கிடையரி, ஒரு ஹெச்எஃப் ஜெர்சி கிராசிங்கில் உள்ள கிடையரி. இன்னும் குட்டி போடுறதுக்கு 1 வாரம் டேட் இருக்குது. நல்லாவே மடி இருக்கக்கூடிய கிடையரி. ஓரளவுக்கு மீடியமாக ஒரு தலையீத்து கிடையரியில் நல்ல கிடையரி வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த கிடையரியை தேர்ந்தெடுக்கலாம்.
ஹெச்எஃப் ஜெர்சி கிராசிங்கில் உள்ள கிடையாது. இன்னும் ஒரு வாரம் டேட் இருக்குது. நல்ல நம்ம வீட்டில் நல்லா தீவனம் தண்ணி குடித்து குட்டி போடக்கூடிய போது நல்லா அம்சமாகவே இருக்கும். இதுவும் நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட கிடையாது. தலையீத்து கிடையாது, 2 பல்லு தான். அது மாதிரி எந்த மாடுகள் நீங்கள் பிடிச்சிருந்தாலும் டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஜாயிண்ட் வடகளே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா நல்லா 2 ஹை ஹீல்டிங்கில் உள்ள பஸ். 2வது ஈத்து 6 பல்லு. 2 மாடுமே இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் 4 நாளைக்குள்ள குட்டி போடக்கூடிய பருவங்களில் உள்ளது. நல்ல ப்ரீடில் உள்ள பஸ். 2 மாடுமே கொம்புகளை பாருங்கள், நல்ல ரிங்கு கொம்பு, வெள்ளை கொம்பு. தீவனம் தண்ணிக்கு நல்லா அதே மாதிரி அருமையாகவே இருக்கும். மாட்டோட கறவைகள்னு பார்த்திங்கன்னா 2 மாடுமே தலையீத்துலேயே இந்த மாடுகள் 17 லிட்டர் வரை கறந்துருக்கு. இந்த ஈத்தில் சுயராக 20 லிட்டர் கறக்கும். 2 பஸ்ஸுமே சுயராக 20 லிட்டர் கறக்கூடிய பஸ். அதே மாதிரி மேய்ச்சலுக்கு தீவனம் தண்ணிக்கு நல்லா அருமையாகவே இருக்குது. மாடு நல்லா நெடுப்போம், நல்ல ப்ரீடில் உள்ள பஸ். கறவைக்கும் காம்பு அவ்வளோ ஒரு நைஸாக பேப்பர் கணக்காக இருக்கும். இப்போ நம்ம போடுறது மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வவ்வா தொலின்னு சொல்லுவாங்க. சில பேர் அணில் தொழில்னு சொல்லுவாங்க, நைஸ் தொலிம்பாங்க. அது மாதிரி ரொம்ப நைஸாக உள்ள பஸ்ஸுகள். கறவைக்கு அப்படி மாடுகள் தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வைக்கமோ அதுக்கு தக்கன கறந்துக்கிட்டே இருக்கும். இந்த கிடையெல்லாம் 2மே தேர்ந்தெடுக்கவங்க நல்லாவே ஒரு 20-22 லிட்டர் பால், 20 லிட்டர் பால் குறைவில்லாமல் கண்டிப்பாக கறக்கூடிய பஸ். 2வது ஈத்து 6 பல்லு, வெள்ளை கொம்பு, காம்புகளில் உள்ள மாடுகள். 2மே கறவை சுயராக ஒரு 20 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். அருமையாகவே இருக்கும். மாடுகள் தீவன தண்ணிக்கு நல்லாவே இருக்குது. எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பஸ்ஸு. எந்த வெயில் கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பஸ்ஸு. ஏன்னா நம்ம காட்டடியிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்கக்கூடிய பஸ்ஸு. ஒருத்தங்களுக்கு கொடுத்தாலும் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு கவலை இல்லாமல் ஒரு 10 வருஷத்துக்கு காப்பாற்றக்கூடிய மாடு ஒரு பண்ணைகளை. மடின்னு பார்த்திங்கன்னா இன்னும் தோல் சுருக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியும். மாடு இன்னும் ஒரு 4 நாள் பிடிக்கும். நல்லா அருமையாகவே மடி வைக்கக்கூடிய பஸ்ஸு. இதுகள் நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுகள். 2மே 2வது ஈத்து 6 பல்லு. இன்னும் மாடு குட்டி போடுறதுக்கு ஒரு வாரம் டேட் இருக்குது. 2 மாடுமே குட்டி போட இன்னும் ஒரு வாரம் டேட் இருக்குது. ஓரளவுக்கு மீடியமாக ஒரு 14 லிட்டர் 15 லிட்டர் கறக்கூடிய மாடுகள் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாடுகளை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு 13 லிட்டர்லேருந்து ஒரு 14 லிட்டர் அந்த ரேஞ்சுக்கு தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாடுகளை தேர்ந்தெடுக்கலாம். நல்லா நல்ல சுஸ் ஒயிட் ரோடில் இருக்குது. இன்னொன்று நல்ல ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங்கில் கிராஸ் டைப்பில் உள்ள மாடு. 2மே 2வது ஈத்து 6 பல்லு. யாரும் இந்த மாடுகள் பிடிச்சி இதுகள் குட்டி போடுறதுக்கு மாடு குட்டி போடுறது ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரை டேட் இருக்குது. நல்லாவே மடி எடுக்கக்கூடிய மாடு. இந்த இதில் சுயராக ஒரு 6 12லேருந்து ஒரு 13-14 லிட்டர் சுயராக எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல்லு. குட்டின்னு பார்த்திங்கன்னா நல்லா ஜெர்சி குட்டியில் செவலை போரில் நெத்தி சுட்டியோட செவலை போரில் நல்ல ஒரு அம்சமான குட்டியாக போட்டிருக்கு. மாடு ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸு. குட்டி நல்லா ஜெர்சியில் செவலை போரில் நல்லா அருமையாக உள்ள குட்டி, பெண் குட்டியாக போட்டிருக்கு. இந்த ஈத்தில் இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 14 ஒரு 15 லிட்டர் சுயராக எதிர்பார்க்கலாம். 2வது ஈத்து 6 பல்லு தான். குட்டி நல்லா பெண் குட்டியில் நல்லா அழகாக உள்ள குட்டி, ஒரு லட்சணமாக உள்ள குட்டியாக போட்டிருக்கு. அது மாதிரி இதுவும் நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. ஒரு ஃபீமேல் குட்டியோட நல்ல ஒரு 2வது ஈத்து மாடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த பசுவை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். நல்ல காம்பு விளக்கடி, 4 காம்பு 4 இடத்துல நட்சத்திரமாக இருக்குது. குட்டியை பார்த்திங்கன்னா பார்க்கவே நல்ல ஒரு அம்சமாக உள்ள குட்டி. நெத்தியில் ஒரு அழகான வெள்ளை செவலை போரில் குட்டியும் நல்லா அடுத்த ஒரு ப்ரீடில் உள்ள மாட்டுக்கு வரும். நல்ல ப்ரீடில் வரும். செவலை போரில் பார்க்கவே நல்ல ஒரு அம்சமான குட்டி, பெண் குட்டியாக போட்டிருக்கு. மாடு 2வது ஈத்து 6 பல்லு தான். கறவைக்கு நல்லா அருமையாக இருக்கும். குணத்தில் லேடிஸ் யார் வேணாலும் கறந்துக்கலாம். லேடிஸ் குழந்தைங்க யார் வேணாலும் கறக்கூடிய மாடு. குட்டியை பார்க்கவே உங்களுக்கே தெரியும். அந்த குட்டியை வளர்த்தா அடுத்து நல்ல ஒரு ப்ரீடில் உள்ள மாடாக வரும். செவலை பொருளை பார்க்கவே ஒரு அம்சமாக உள்ள மாடாக வரும். பெண் குட்டியாக போட்டிருக்கு. நல்ல மடி எடுத்துருக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா பிளாக் ஜெர்சி 2வது ஈத்து 6 பல்லு. மாடு குட்டி போட இன்னும் ஒரு 7 to 8 நாட்கள் டேட் இருக்குது. 2வது ஈத்து 6 பல்லு. பிளாக் ஜெர்சியில் ஒரு 20 லிட்டர் கறக்கூடிய டைப்பில் மாடு வேணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பசுவை தேர்ந்தெடுக்கலாம். பிளாக் ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் ஜெர்சி மாட்டை மாதிரியே நல்லா ஃபால் எஸ்என்எஃப் கண்டனோடு இருக்கும். மடி செட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மாடு எவ்வளோ பெரிய மாடுன்னு. நல்லாவே மடின்னு ஒரு வாரத்தில் நல்லாவே எடுக்கும். எவ்வளோ சுருக்கு இருக்குன்னு பாருங்கள். நல்ல காம்பு இடைவெளி 4 காம்புக்கு இடையில் நல்ல கேப்பு. அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. வெள்ளை கொம்பு. 2வது ஈத்து 6 பல்லு தான். மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கை வச்சு கறக்கிறதுக்காக இருந்தாலும் சரி அருமையாகவே இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு தலையீத்து 2 பல்லு சிந்து கிடாரி. பிஸ்கட் ஜெர்சி கலரில் இருக்குது. தலையீத்து 2 பல்லு. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. இந்த தலையீத்தில் இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 12-13 லிட்டர் ஷேராக எதிர்பார்க்கலாம். நல்லா அருமையாக உள்ள மாடு ஜெர்சியில். தலையீத்தில் ஒரு 2 பல்ல ஒரு கிடேரி வாங்கணும், கிராஸ் டைப் கிடேரி வாங்கணும்னு நினைக்கக்கூடிய கண்டிப்பாக இந்த கிடேரியை தேர்ந்தெடுக்கலாம். அது மாதிரி நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் இருக்க இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டேகுளத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம ஃபார்ம்.
நமக்கு எல்லா டைப்பில் உள்ள மாடுகளும் ஹெச்எஃப் எடுத்துக்கலாம், ஜெர்சி எடுத்துக்கலாம், சிந்து எடுத்துக்கலாம். ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங்கில் உள்ள மாடுகள், கன்றுக்குட்டிகள், போத்துக்குட்டிகள் எல்லா டைப்புகளில் உள்ள மாடுகளும் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். இந்த வாரம் கூட நம்ம குட்டிகள் புதுக்கோட்டை வந்துச்சு. புதுக்கோட்டை, கோயம்புத்தூருக்கு நம்ம பசுகள் வந்தது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் ஒரு மாடு எடுத்தாலும் 2 மாடு எடுத்தாலும் நல்ல ப்ரீடில் உள்ள மாடு, நல்ல குவாலிட்டியாக உள்ள மாடு, ஹை ஈல்டிங்கில் உள்ள மாடுகள் தான் நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லா மாடுமே நல்லா தேர்ந்தெடுப்போம். நல்ல பசுவாக நம்ம ஒரு சம்சாரி கொடுத்தா அந்த வீட்டை காப்பாற்றுமா அப்படி உள்ள வகையில் உள்ள மாடுகள் தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். கண்டிப்பாகவே தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலும் டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட நீங்கள் சில டைம் வீடியோ போடலாம், நம்மக்கிட்ட மாடுகள் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். வீடியோகள் போடலாட்டையும் நம்மக்கிட்ட ஒரு 20-25 மாடுகள் எப்போதுமே அவைலபிளில் இருக்கும். வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு நமக்கு நேரம் கிடைக்காதனால தான் சில டைங்களில் நம்ம வீடியோ போட முடியலை. நீங்கள் அதனால் எப்போனாலும் டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டாலும் போதும். நான் இருக்க மாடுகளும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிவிடுதேன். நீங்கள் பார்த்துட்டு நேரம் வந்து எடுத்துக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். ஹெச்எஃப் ஜெர்சி எல்லா டைப்பில் உள்ள மாடுகளும் இருக்குது.